மத்தேயு 15 அதிகாரம் வசனம் 1. அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்து வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, வசனம் 2. உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறவர்களே என்றார்கள். வசனம் 3. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீ உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? வசனம் 4. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பிக்கிறாரே. வசனம் 5. நீங்களே எவனாயிலும் தகப்பனையாவது தாயாவது நீங்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எனது எது உண்டு, அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற்று போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து. வசனம் 6. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமதிக்கிறீர்கள். வசனம் 7. மாயக்காரரே, உங்களை குறித்து. வசனம் 8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே எவனிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. வசனம் 9. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லுகிறார் என்றார். வசனம் 10. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வசனம் 11. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயில் இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வசனம் 12. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். வசனம் 13. அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நாடாத நற்றையெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். வசனம் 14. அவர்கள் விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள், குருடருக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். வசனம் 15. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். வசனம் 16. அதற்கு இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களே. வசனம் 17. வாய்களுக்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றிலே சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வசனம் 18. வாயிலிருந்து புறப்படுகிறவைகளை இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும், அவைகளோ மனுஷனை தீட்டுப்படுத்தும். வசனம் 19. அப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். வசனம் 20. இவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றான். வசனம் 21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதேன் பட்டணங்களிலே திசைகளுக்கு போனார். வசனம் 22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானியன் ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். வசனம் 23. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, அவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடுவோம் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். வசனம் 24. அதற்கு அவர், காணாமற்று போன ஆடுகளாகிய இஸ்ரவேலின் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டவன் இன்றி மற்றபடி எல்லாம் என்றார்.
வசனம் 25, அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். வசனம் 26, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். வசனம் 27, அதற்கு அவள், அதற்கு அவர், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் மேஜைகளின் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். வசனம் 28, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். வசனம் 29, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடற் அருகே வந்து ஒரு மலையின் மேலே ஏறி அங்கேயே உட்கார்ந்தார். வசனம் 30, அப்பொழுது சப்பானியர்களின் குருடரும் ஊனர் முதலிய அநேகரையே திரளான ஜனங்கள் கூட்டிக்கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். வசனம் 31, ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமாக அடைந்ததையும் சப்பானியர்கள் நடக்கிறதையும் குருடர்கள் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். வசனம் 32, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பிரதியுத்தரமாக, இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்தும் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாக அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்கள் என்றார். வசனம் 33, அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டி அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே உமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். வசனம் 35, அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு, வசனம் 36, அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். வசனம் 37, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 7 கூடைய நிறைய எடுத்தார்கள். 38, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் 4000 பேராய் இருந்தார்கள். வசனம் 39, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவிலே ஏறி மக்தலேன் எல்லைகளில் வந்தார்.